ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நீங்க தம்ப்லைன்ல பார்த்த மாதிரியே ஒரு சொதப்பலான பர்கர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அ சொதப்புனது எங்க அப்படிங்கிறத நான் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாரி இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். சப்போஸ் அத வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருந்தா கூட நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்ட்டா வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஷ்ரிம்ப் பர்கர் தான் நம்ம ரெடி பண்றது. அதுக்கு ஷ்ரிம்ப வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கின்ன மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்கின்ன வந்து ரிமூவ் பண்ணி இது மாரி தான் இங்க இறால் வந்து இங்க கிடைக்கும். யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். இத ஸ்கின்ன ரிமூவ் பண்ணிட்டு, இத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு, மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸில வெறும் ஷ்ரிம்ப மட்டும் தான் போட்டு அரைக்கணும். நான் எதுவுமே சேர்க்கல. இந்த பதத்துல நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டா போதும். இதோட நம்ம வாஷ் பண்ணி எடுத்த மஞ்சள் இத மட்டும் போட்டு அதோட நம்ம நல்லா இஞ்சி மிக்ஸ் பூண்டு பண்ணி பேஸ்ட்டு, அரைச்சுட்டேன். அடுத்து நமக்கு வந்து கொஞ்சம் பிரெட் சில்லி கிராம்ஸ் தேவை பவுடரு, அப்படிங்கிறனால, அப்புறம் நான் சால்ட். வேற எதுவுமே போடல. மிக்ஸி ஜார்ல வெறும் பிரெட்ட மட்டும் போட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே நல்ல பவுடராவே அழகா வந்துருச்சு. இத வந்து நம்ம கடையிலேயே வெளியில விக்கிது. நம்ம வேணுனா வாங்கிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து அவசியம் இல்ல. நான் வந்து வீட் பிரெட் தான் நான் கையில வச்சிருந்தேன். அதனால நான் அதத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்ட்ட நார்மல் பிரெட் மைதால இருந்தாலும் ஓகே. இல்ல வீட்டா இருந்தாலுமே ஃபைன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பிரெட் கிரம்ஸ் ஒரு 3 பிரெட் போட்டிருப்பேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு. இதுவே ஓகே தான். பட் நான் பார்த்த வேலைனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சு. நான் அதுக்கப்புறம் வேணும் வேணும் அப்டின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சு எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு அடுத்து நம்ம சேர்த்திருக்கிறத விட 1 எக் எடுத்தா போதும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, 2 எக் எடுத்துட்டேன் பிரச்சனையே. 2 எக் எடுத்தோனே என்ன ஆயிடுச்சுன்னா, மேஷ் பண்ணும்போது ரொம்ப கொழ கொழன்னு ஆயிருச்சு. ஸோ அந்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி எனக்கு 1 எக்கே போதும். நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு எக் போட்டுட்டேன். கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் எப்பயும் மிஸ்டேக் வர்றது அதனால ஒண்ணும் இல்ல. அத வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிறத நெனச்சுட்டு தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டா பிரெட் கிரம்ஸ மட்டும் கொஞ்சம் சேர்த்து அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து, அத மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி நான் செஞ்சதுல வேற எங்கேயுமே மிஸ்டேக் கிடையாது. அந்த எக் ஆட் பண்ணத 2 ஆட் பண்ணிட்டேன். ஸோ அத எப்படி வந்து அந்த நம்ம உருட்டுற பதத்துக்கு எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் சேர்த்துக்கிட்டது வந்து இந்த பிரெட் கிராம்ஸ மட்டும் கொஞ்சம் இடையில இடையில சேர்த்துக்கிட்டேன். இந்த ஒரு இதோட இன்னொரு சேர்த்தோம். இத பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு கொழ கொழன்னு. ஸோ நான் பிரெட் கிராம்ஸ சேர்த்து அத அப்படியே நல்லா டைட் பண்ணிட்டு, இதுல வந்து 1 ஸ்பூன் மைதா, அ 1 ஸ்பூன் அ 1 ஸ்பூன் மைதா, 1/2 வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா தண்ணியா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, நம்ம எவ்ளோ தூரம் நல்லா டிப் ஆகுதோ, அவ்ளோ தூரம் இந்த பிரெட் கிரம்ஸ்ல நம்ம நல்லா வச்சு அமுக்கி எடுக்கும்போது, நல்லா ஈவனா ஒட்டும் அப்பதான். அதனால அது நல்லா கொஞ்சம் தண்ணியாவே எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த பிரெட் கிராம்ஸ்ல போட்டு டிப் பண்ணி எடுத்தா, எனக்கு இந்த ஷேப்பே வரல. பாத்தீங்களா? கையில எடுக்கும்போதே விழுகுதுல்ல. அதனால தான் எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை ஆயிருச்சு. இதுவே நம்ம எடுத்த பதம் வந்து நமக்கு குவான்டிட்டி கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, நான் 1 போட்டு அத கரெக்ட்டா மேஷ் பண்ணியிருந்தேன்னா, நான் ஒரு தடவ டிப் பண்ணி எடுக்கும்போது எனக்கு அந்த ஷேப் வந்து எனக்கு கரெக்ட்டா மேபி வந்திருக்கலாம். எ நான் வந்து 2 போட்டு ரொம்ப கொழ கொழன்னு ஆனனால தான் எனக்கு பிரெட் கிரம்ஸ் அதிகமா சேர்க்கனால தான் எனக்கு ஷேப் வரலங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப தண்ணியா வச்சு எடுத்தர்லான்னு பார்த்தா, ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது ஒரு பர்கர் சாப்பிடும்போதே ரொம்ப தெகட்டுற மாரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எண்ணெய் இல்லாம இத கொஞ்சம் கெட்டியா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிரெட் கிராம்ஸ் வந்து நெறையாவே சேர்த்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பிரெட் கிராம்ஸ் மட்டும் தான். ஆனா போட்டடிச்சு ஓரளவு ஷேப் வந்துருச்சு எனக்கு. அம் எனக்கு வந்து இதுல என்னன்னா, நம்ம ஒரு ஒரு ஐட்டம் நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்றோம் அப்டின்னா, இந்த ரிப்பேர் ஒர்க்லாம் இல்லாம ஒரு இன்ட்ரஸ்ட்டா நல்லா டேஸ்டியா வந்தா தான் நமக்கு வந்து அ நெக்ஸ்ட் டைம் செய்ய செய்ய ஆசை வரும். பட் நம்ம நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா மட்டும் தான் நமக்கு இந்த மிஸ்டேக் இல்லாம இருக்கும் அப்டிங்கிறத நான் நெனச்சேன். இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோக்கு எடுத்து ஒரு 1 வீக் ஆகுது. இதுக்கப்புறம் நான் 2 டைம்ஸ் செஞ்சுட்டேன். அந்த வீடியோவ நான் லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த நான் தொடல. இல்லாம தான் செஞ்சேன். நல்லா இருக்கு. பட் சேர்த்தீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்குங்கிறத நான் நெனைக்கிறேன். ஸோ ஒரு 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 மட்டும் நீங்க எடுத்து உங்க குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க எடுத்துக்கிறது தான் நல்லது. அது கொஞ்சம் எடுக்க எடுக்க நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோதான். ஓரளவு ஷேப் கொண்டு வந்துட்டேன். அடிச்சு புடிச்சு அமுக்கி ஆமா. பிரெட் கிரம்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னுமே எனக்கு வரல தான். இந்த மாரியே அமுங்கக்கூடாது. நம்ம பிரெட் கிரம்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு
கெட்டியா இருக்கு தெரியுமா? அந்த மாரி தான் இருக்கணும் ஸ்டார்ட்டிங்லயே. அதாவது அமுக்கறதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருக்கணும். அந்த பதத்துல இருந்தா தான் நெக்ஸ்ட் செய்யறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படி ஈஸியா இருந்துச்சு அப்பதான். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால தான் எனக்கு இவ்ளோ மிஸ்டேக்கு. நீங்க அந்த தப்ப தயவு செய்து செய்யாதீங்க. 1 எக் மட்டும் யூஸ் பண்ணிக்கீங்க. அதுக்கு மேலயும் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி எக் சேர்த்துக்கங்க. இதுதான் கரெக்ட். என்ன ஆனாலும் சரி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி என்ன ஆனாலும் சரின்னு போட்டு அமுக்கி ஓரளவு ஷேப்பா கொண்டு வந்துட்டேன். ஆமா. இதுதான் ஃபைனல் இது. சரி இதையும் போட்டு எடுத்துறலாம் அப்டி சொல்லிட்டு. எங்களுக்கு இருக்க எங்க ஃபேமிலிக்கு ஏத்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி எடுத்துட்டதுக்கு அப்புறம், மீதி கூட கொஞ்சம் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இதான் ஃபைனல். ஏன்னா அது கரெக்ட்டான ஷேப் வராதனால, திரும்பி எடுத்து பிரெட் கிரம்ஸ் போட்டு இன்னும் அமுக்குனா அமுங்குது தான் ஆக்சுவலா. வச்ச மாரி இருக்கணும்ல. அப்படி இல்ல. இப்படி எடுக்கும்போது அந்த சைட்லலாம் அமுங்குது பாருங்க. திரும்பி நான் இந்த ஃப்ரை பண்ணும்போதுமே, நான் கையில எடுத்து இத ரொம்ப பூ மாரி எடுத்து போட்டு எடுக்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து உடையவே இல்ல. கரெக்ட்டா இருந்துச்சு. இது நான் வந்து எனக்கு குவான்டிட்டி போதுங்கிறத விட கொஞ்சம் எக்ஸஸாவே இருந்துச்சு. அதான் நான் என்ன பண்ணேன்னா, திரும்ப அகைன் பிரெட் கிரம்ஸ்லாம் முடிஞ்சுச்சு. திரும்ப திரும்ப அரைச்சு, இத வந்து நான் என்ன பண்றேன்னா, நக்கட்ஸ் மாரி இதே தான் நக்கட்ஸுக்கும் இதே தான். ம். சரி நக்கட்ஸ்க்கும் அதாவது இத வந்து இந்த ஷேப்பு பர்கருக்கு உள்ள அந்த ஸ்டஃப் வைக்கும்போது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல பர்கருக்கு பன்னுக்கு ஷேப் ஏத்த மாதிரி அத பண்ணணும் ஒழிய அவ்வளோதான். சரி இவ்ளோ கஷ்டப்பட்டோம். இத வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இத வந்து நக்கட் ஷேப்ல அ உருட்டி வச்சுட்டேன். சரி இப்போதைக்கு இத யூஸ் பண்ண வேணாம். ஒரு 2 நாள் கழிச்சு நமக்கு வேணுங்கும்போது டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவன்ல வைக்கிற மாரியே அந்த டு கோ பாக்ஸ்லயே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே நம்ம ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த பர்கர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி நம்ம ஆயில்லாம் ஊத்துற மாரி இருக்கும். ஓகே நம்ம முறுக்க போட்டுட்டு, அதுல வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முறுக்குக்கு வந்து நான் எள்ளு, 2 ஸ்பூன் இருக்கிற மாரி பட்டர், சால்ட்டு, பெருங்காயம் வந்து அப்படியே போடாம கரைச்சு ஊத்தி போடணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியும், பெருங்காயம் நான் எடுத்திருக்கேன். நார்மல் வாட்டர் தான் எடுத்தேன். எதுவுமே போடல. வேற எக்ஸஸா எதுவுமே போடல. இத அப்படியே போட்டு மாவ நம்ம நல்லா பெனஞ்சு, இந்த பதத்துல எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டா வந்துச்சு முறுக்கு. அல்டிமேட் டேஸ்ட்டு. அம்மா வந்து அரைச்சு எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த குவான்டிட்டி மட்டும் போட்டு எடுத்தேன். இது கரெக்ட்டான உப்பும், அ பெருங்காயம் லைட்டா தண்ணீல கரைச்சு ஊத்தி, அதுக்கு தேவையான தண்ணி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்புறம் செய்யும்போது எண்ணெய் ஊத்தும்போதே குலோப் ஜாம் ஆசை வந்துருச்சு. அதனால குலோப் ஜாம் ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துட்டதுக்கப்புறம், நான் வந்து முறுக்கு போட்டு எடுத்தேன். முறுக்கு செம்ம டேஸ்ட்டு, வொர்த்து பொறு பொறுன்னு சூப்பரா இருந்துச்சு. நம்ம எண்ணெய் பலகாரம் ஏதாவது செஞ்சோம் அப்டின்னா, அந்த சாமிக்கு வச்சு சாமி கும்பிடுறது பழக்கம். நான் செய்யறதுக்காக போம்போது குழந்தைங்க செய்யணும்னாங்க. ஓகே வெல்கம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்கள செய்ய சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா அதுங்க வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருச்சுங்க புள்ளைங்க 2மே. எப்பவுமே 2 பிள்ளைங்களுமே ஓரளவு நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டா உடனே செஞ்சுருவாங்க. ஓகே நான் நின்னுட்டுருக்கேன். கிச்சன்ல நின்னுட்டுருக்கேன். இத நீங்க செய்யுங்க அப்டிங்கும்போது, ஓகே செய்யுங்க அப்டிங்கிற மாரி விட்டாச்சு. இதுதான் நாங்க போட்ட குவான்டிட்டி. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டா. அதே மாரி சக்சஸ்ஃபுல்லி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதோட இது வந்து உடையலாம் இல்ல. உடையல. கரெக்ட்டா நம்ம உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வைக்கிறதுக்கு நான் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருந்தேன். ஆனியனு, டொமேட்டோ, அப்புறம் மயோனஸு, க டொமேட்டோ கெட்சப்பு, தேவையான பன்னு, டோஸ்ட் பண்ண டோஸ்டர் ஷ்ரிம்ப் டோஸ்டர் வந்து வச்சிருந்தேன். இதுக்கிடையில ம் சீஸும் எடுத்திருந்தேன். சீஸ் வந்து ஒயிட்டு, ஆரஞ்சு 2மே எடுத்துக்கிட்டேன். இது இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ல, இனிமே உள்ள வச்சு அவன்ல வச்சு ஹீட் பண்ணி சாப்பிடுறது மட்டும் தான். மத்தபடி வேற எந்த வேலையும் இல்ல. ஆல்மோஸ்ட் என்னோட 80% ஒர்க் டன்னு அப்படிங்கிற மாரி தான். இந்த இந்த சீஸ் தான் ஆக்சுவலா இது வந்து ஸ்லைஸ் போட்ட மாதிரி ஸ்லைஸ் இருக்கும். இத அப்படியே ஒண்ணா எடுத்து வைக்கிற மாரி தான் நெனச்சுட்டு தான் நான் வாங்குனது. இது பார்த்தா இது அதுக்கு மேல ஃபெயிலியர். இத நான் வந்து இது பண்ணி வெளியில எடுத்தா இந்த சீஸ் வந்து இது இதே மாரி தான் துருவலாவே தான் இருக்கும். அதனால நான் இத எடுத்துக்கிட்டேன். ஆ ஆரஞ்சு சீஸ் வந்து எடுத்துட்டேன். இது பார்த்தா எனக்கு வரவே இல்ல. அதுக்கப்புறம் நான் அகைன் அந்த சீஸ வந்து நான் வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணியே நான் திரும்ப அகைன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப பர்கர்ல வந்து 2 சைடும் எடுத்து வச்சுட்டு, மயோனஸு, அ டொமேட்டோ கெட்சப் 2யுமே போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதுக்கு மேல முட்டைக்கோசு, அப்புறம் வெங்காயம், அதுக்கு மேல தக்காளி, அதுக்கு மேல சீஸு,
ஆம், அதுக்கு மேல நம்ம டோஸ்ட் பண்ண ஷ்ரிம் டோஸ்டரையும் வச்சுட்டு, அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிற வேண்டியதுதான். நான் நெக்ஸ்ட் டைம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ட்டேன்னா, நான் மயோனஸு, சாஸ் ஒரு பவுல்ல மயோனஸு, சாஸு, இந்த முட்டைக்கோசு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ரொம்ப சின்னதா நல்ல ஸ்மால் பீஸா கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அத அப்படியே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கிற மாரி, அ மே அ ஃப டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு அத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சீஸு, அப்புறம் இடையில வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல சிக்கனோ, ஷ்ரிம்போ என்ன நினைக்கிறீங்களோ, அது வெஜ்ஜியா இருந்தா நீங்க வந்து பொட்டேட்டோ சூஸ் பொட்டேட்டோ எடுத்து கூட நீங்க இதே மாரி பண்ணிக்கலாம். வச்சு அதையும் இதையும் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது, இது வந்து கொஞ்சம் விழுகுற மாரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம, இப்ப கொஞ்சம் அமுக்குற மாரி இருக்கா, அது மாரி இல்லாம, அம் நம்ம வந்து அதாவது நல்லா செட்டா கிரிப்பா இருந்துச்சு. கீழ விழுகாத மாதிரி. ஆக்சுவலா நான் வந்து இந்த இந்த சீஸ வந்து நான் இந்த மாரி தான் வா வாங்கியிருந்தேன். அம் இந்த மாதிரி ஒரு ஒரு கவரா ஸ்லைஸ் பண்ணி தனித்தனியா இருக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நான் இத வாங்குனது. நெக்ஸ்ட் டைம் இத கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத வந்து தனியா காமிக்கிறேன். இந்த மாரி ஸ்லைஸ் நீங்க வாங்குனா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆக மொத்தத்துல எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு அவன்லயே வச்சு நான் வெளில எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியா இருக்கிற மாரி இருக்குல்ல, அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, சீஸ்லயே நீங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது சாஸ்லயே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, சாஸ தனியா வச்சதுக்கப்புறம் இந்த சீஸையும் வச்சு இது வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடிச்சிரு. ஆக்கு. அம்மா வேற பர்கர் செஞ்சாங்க. அம்மா பேர சூப்பரா செஞ்சிருக்காங்க. ம். அதான் செய்யுங்க. நல்லா செய்யுங்க. நீங்க பண்ணலாம் இதான் கடையில எங்க மட்டும் அப்புக்குட்டியோட வாங்கி. ரிவ்யூ. நல்லா செய். இந்த மாதிரி வெளியில விழுகுற மாரி இருக்குல்ல, அது மாரி இல்லாம, ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. ஓகே. நம்ம லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணது வந்து நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து அந்த சீஸுக்காக தான் நான் வந்து சரி அதையும் வாங்கிட்டு, நம்ம நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அ ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் 2மே இருக்கிற மாரி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், அ இதே மாரி அ இப்படிதான். தனியா பேக்க வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிற மாரியே இருக்கும். இதுல வந்து ஒரு 60 கவுண்ட் இருக்க மாரி நான் வாங்கியிருந்தது. இன்னும் நல்ல சீஸ் எனக்கு நல்லா வேணும் அப்டின்னா, நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதிலேயே வந்து மேல ஒரு சீஸு, கீழ ஒரு சீஸு. அந்த மாரி வச்சு டபுள் லேயரா வச்சாலும் இன்னும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு செம்ம மழ. ஓகே. அந்த வெதருக்கும் சைட்ல லீஃப்லாம் பார்த்தீங்களா, இந்த ஃபால் சீசனுக்குள்ள லீஃப் அது அப்டியே சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. ஓகே. இந்த குளிர் சீசனுக்கு நம்மளோட வெரைட்டீஸ காமிப்போம் அப்டின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வேற லெவலா களத்துல இறங்கிட்டோம். பாத்தீங்களா? பர்கர் ஸ்டைலே நாங்க மாத்திட்டோம். அள்ளி துருவல்ல போட்டு, எம்மியா டெக்கரேட் பண்ணி செம்மையா ஆக்கிட்டோம். ஓகே காய்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.